அனைவருக்கும் வணக்கம். தவேகா விஜய் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் சென்னை உயர்நீதிமன்றமானது சிறப்பு புலனாய்வு குழு அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், விஜய் மீது சில கருத்துக்களை தெரிவித்தது தங்களுக்கு பாதிப்பென்றும் இந்த மனுவானது உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவோடு கரூர் நெரிசலில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவரின் குடும்பத்தின் உறவினர்கள் தாக்கல் செய்யப்பட்ட மனுவும் எல்லாம் சேர்த்து நேற்று 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது. அப்பொழுது விஜய் தரப்பில் வழக்கறிஞர்கள் கோபாலசுப்ரமணியம் அவர்கள் ஆஜராகி பேசியுள்ளார்கள். அதேபோல அரசு தரப்பில் முகுல் ரத்தோகி, அபிஷேக் சிங் மாணவி, தேவிகாவின் வழக்கறிஞர் வில்சன் போன்றோர் ஆஜராகி விளக்கமளித்துள்ளார்கள். இந்த விஜய் தரப்பில், அதாவது தவேகா தரப்பில் ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்த மனுவானது விசாரணைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் JK மகேஸ்வரி மற்றும் NV அஞ்சாரியா முன்னிலையில் விசாரணை நடந்தது. அந்த விசாரணையில் விஜய் தரப்பில் முதலில் எழுப்பப்பட்ட கேள்வியே, சென்னை உயர்நீதிமன்றத்தில் எந்த வகையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது, அதற்கான மனுவானது அங்கு தாக்கல் செய்யப்படவில்லை. அந்த மனுவானது SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினால் ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அதை தாண்டி சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அவர்கள் தாமாகவே கரூர் சம்பவத்தை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விஜய்க்கு எதிராக, தவேகாவுக்கு எதிராக கூறிய கருத்துக்களான, அதாவது தவேகா கட்சியின் தலைவரும் பொறுப்பாளர்களும் அந்த இடத்தில் இல்லை, அவர் அங்கிருந்து மாயமாகிவிட்டார்கள், மேலும் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை, மருத்துவமனைக்கு சென்றும் பார்க்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அந்த நீதிபதி குறிப்பிடுகையில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு அவர் வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறு அவர் தனி நீதிபதி குறிப்பிட்டிருந்தது தவேகாவின் செல்வாக்கை மிகப்பெரிய அளவில், அரசியல் எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது. காரணம் என்னவென்றால், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கும் இந்த கருத்துக்கும் எந்த இடத்திலும் தொடர்பில்லை. இரண்டாவதாக, அது நிலையான வழிகாட்டி நெறிமுறைகளுக்காகத்தான் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் எவ்வாறு கரூர் நெரிசல் வழக்கை எடுத்துக்கொண்டு இவ்வாறு கருத்துக்களை தெரிவித்தது, அது மட்டுமல்லாமல் சிறப்பு விசாரணை குழுவையும் அமைத்துள்ளது. மேலும் எதிர்மனுதாரராக தவேகா இல்லாத நிலையில் அவர்களிடம் விசாரணை நடத்தாமல் இந்த கருத்து கூறியது தவேகாவின் அரசு எதிர்காலத்தை மிகவும் பாதிப்படைகிறது. எனவே எங்களுக்கு தமிழக காவல்துறை சார்பில் விசாரணை நடத்துவதில் நம்பிக்கை இல்லை என்பதால் எங்களுக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், சம்பவ இடத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும், முதல்வர் அவர்கள் உடனடியாக விரைந்து வந்து அவரை கவனித்தார்கள் என்றும், சிகிச்சை அளிக்கப்பட்டது என்று அவர் கூறியுள்ளார்கள். இதை தவிர தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் விஜய் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வராமல் 7 மணி நேரம் தாமதமாக வந்தார் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் காவல்துறை அனுமதி கொடுத்தது 3 மணி முதல் 10 மணி வரை என்பதால் விஜய் அவர்கள் 7 மணிக்கு அங்கு ஆஜரானார் என்பது விஜய் தரப்பு வாதம். அது மட்டுமல்லாமல் விஜய் இங்கிருந்து ஓடிப்போய்விட்டார்,
அவர் எந்த பொறுப்பும் ஏற்றுக்கொள்ளவில்லை, முறையான வருத்தமும் தெரிவிக்கவில்லை, தலைமை பண்புகள் என்று பேசியதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அவர்கள் விஜய் தரப்பில் வாதங்களை வைத்துள்ளனர். இதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் விஜய் தாமதமாக வந்துள்ளதால் தான் இந்த நிகழ்வானது நடந்துள்ளது, அதில் விஜய் தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும், போலீசார் மீது குற்றம் சாட்டி அரசியல் சாயம் பூசக்கூடாது என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். இந்த இடத்தில்தான் விஜய் தரப்பில் சொன்னது என்னவென்றால், மதுரை கிளை உயர்நீதிமன்றத்திலும் இந்த வழக்கு விசாரணை நடந்து தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. அப்போது நீதிபதி ஜே மகேஸ்வரி அவர்கள் சொன்ன கருத்தானது, எந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ரிட் மனுவில் நிலையான வழிகாட்டி நெறிமுறைகள் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்ததோ அதை தாண்டி கரூர் வழக்கை எப்படி அவர் நேரடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார் என்ற கேள்வி எழுப்பியுள்ளார். அது மட்டுமல்லாமல் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் கோரிக்கை வைக்கவில்லை, எந்த வகையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது என்ற கேள்வி எழுப்பினார். இது விஜய் தரப்புக்கு ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது, விஜய் தரப்புக்கு ஒரு சாதகமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரே வழக்கில் இருவேறு நீதிமன்றங்கள் இரு தீர்ப்புகளை எப்படி தர முடியும், இது எங்களுக்கு எந்த வகையிலும் புரியவில்லை என்று கூறியுள்ளது விஜய் தரப்புக்கு அவர் வாதிடியில் அது சாதகமாக அமைந்துள்ளது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு விஜய் அவர்கள் கடுமையாக சமூக வலைத்தளங்களில் விமர்சிக்கப்பட்டார். அதாவது விஜயை அங்கிருந்து ஓடி போய்விட்டார் என்றும் அவருக்கு எந்தவித பொறுப்பு இல்லை என்றும் 41 பேர் அங்கே இருந்ததற்கு விஜயே முழு காரணம் என்று சமூக வலைத்தளத்தில் விமர்சனம் செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் விஜய் தாமதமாக வந்தது முக்கிய காரணம் என்றும், விஜய் அவர்கள் சம்பவ இடத்தில் இல்லை, மருத்துவமனைக்கு செல்லவில்லை என்று விமர்சனம் செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் இதே உச்சநீதிமன்றத்தில் விஜய் தரப்பில் பேசுகையில், விஜய் மருத்துவமனை செல்வதற்கு தயாராக இருந்தார் என்றும் அங்குள்ள காவல்துறையினர் தான் நீங்கள் அங்கு செல்ல வேண்டாம், நிலைமை இன்னும் மோசமாகலாம் என்று எங்களை அவர்கள் அனுப்பி வைத்தார்கள், அதனால்தான் நாங்கள் சென்றோம் என்று விஜய் தரப்பில் குறிப்பிட்டார்கள். அப்பொழுது குறுக்கிட்ட இந்த நீதிபதிகள் விஜய் இருந்தாரா இல்லையா என்பதே இந்த வழக்கிற்கு சம்பந்தமில்லை என்று ஒரே போராக போட்டுவிட்டார்கள். எனவே இவ்வளவு நாட்கள் விமர்சனத்துக்கான விஜய்க்கு இந்த இடத்தில் மிகப்பெரிய சாதகமாக அமைந்துள்ளது. இது தவேகா தரப்பினர் தங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கிறார்கள். ஏனென்றால் இந்த வழக்கில் விஜய் இருந்தாரா இல்லையா என்பதே இந்த வழக்கிற்கு சம்பந்தமில்லை என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளது. விஜய் தரப்புக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. இப்படி விஜய் தரப்பு ஒரு புறத்தில் வாதங்களை வைத்து தங்களுக்கு தமிழக காவல்துறையின் சிறப்பு விசாரணை குழு வேண்டாம் என்றும் உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் கீழ்தான் ஒரு சென்ட்ரலைஸ்டு விசாரணை வேண்டும் என்று அவர்கள் கேட்டுள்ளார்கள். இந்த நிலையில் கரூரில் பாதிக்கப்பட்டவர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதில் குறிப்பாக தன்னுடைய உறவினரை இழந்த பி. செல்வராஜ் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அவர் தரப்பில் வாதாடுகையில், அங்கு காவலர்களுக்கு எந்த விதமான சிறு காயம் கூட ஏற்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார். எனவே எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விஜய் தரப்பில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் கீழ் விசாரணை கேட்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் சிபிஐ விசாரணையை அங்கு அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதேபோல தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணையும் சகோதரியையும் இழந்த எஸ். கிருபாகரன் என்பவரும் இது ஒரு மனுதாரராக தனது வாதங்களை முன்வைத்தார்கள். அப்படி அவர்கள் சார்பாக பேசுகின்ற பொழுது எந்தவித காரணம் இல்லாமல் காவல்துறையினர் லத்தி சார்ஜ் நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் அங்குவந்த ஆம்புலன்ஸில் பதிவு எண் இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்துள்ளது என்றும், ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு நபரின் போட்டாக்கள் மற்றும் பேனர்கள் வைக்கப்பட்டது எப்படி என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார்கள். அதை தவிர சில மிஸ்கரண்ட், அதாவது சில விசமிகள் இந்த கூட்டத்தில் புகுந்து கொண்டு
சில பொருட்களை வீசியிருக்கலாம், செப்பல்கள் வீசியது, பாட்டில்கள் வீசியது, அவற்றை இந்த இடத்தில் தவிர்க்க முடியாது. அதை குறித்தும் விசாரணை செய்ய வேண்டும். காவல்துறையின் பங்கு என்ன என்பது குறித்தும் விசாரிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்துள்ளார். அதை தவிர அவர் குறிப்பிட்டது என்னவென்றால், ஒரே இரவில் 41 பேரின் உடல்களும் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு எவ்வாறு தரப்பட்டது, 3 மணி 4 மணி நேரத்திலேயே இவ்வாறு தரப்பட்டுள்ளது என்று அவர் கேள்வி எழுப்பினார். அப்போது நீதிபதி குறுக்கிட்டு ஒரு முக்கியமான கேள்விகளை எழுப்பினார்கள். அதாவது என்னவென்றால், கரூர் மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்வதற்கு 2 மேசைகள் இருக்குமா, நள்ளிரவில் உடற்கூறாய்வு செய்வார்களா அல்லது செய்தீர்களா என்று கேட்டுள்ளார்கள். அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெற்று அருகிலுள்ள மாவட்ட மருத்துவரை அழைத்து வந்து உடற்கூறாய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார்கள். அப்போது நீதிபதி அவர்கள் கரூர் மருத்துவமனையில் உடற்கூறாய்வு நடத்துவதற்கான கட்டமைப்பு என்ன, அங்கு எத்தனை உடற்கூறாய்வு டேபிள்கள் உள்ளன என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த கேள்வியை எழுப்பினார்கள். எனவே எங்களுக்கு முக்கியமாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல பி. பன்னீர்செல்வம் என்பவர் தன்னுடைய மகன் அங்கு இருந்தது குறித்து ஒரு மனுதாரர் சேர்க்கப்பட்ட நிலையில் எங்களுக்கு தமிழக போலீஸ்காரின் விசாரணை தேவையில்லை என்றும் எங்களுக்கு சிபிஐ விசாரணையே வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் பன்னீர்செல்வம் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் சிறப்பு புலனாய்வுக்குழுவும் விசாரணை செய்கிறது, தனிநபர் ஆணையம் விசாரணை செய்கிறது, எனவே இருவேறு முடிவுகளாக வந்துவிடும். எனவே எங்களுக்கு சென்ட்ரலைஸ் விசாரணையாக சிபிஐ விசாரணை தேவை என்று அவர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். அனைத்து கோரிக்கைகளும் கேட்ட உச்சநீதிமன்றமானது மனுதாரர்கள் தங்கள் வாதங்கள் எழுத்துப்பூர்வமாகவும் தமிழக அரசு பிரமாண பத்திரமாகவும் தாக்கல் செய்ய வேண்டும், அதன் பிறகு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சென்னை தனி உயர்நீதிமன்றத்தில் தனிநபர் நீதிபதி அவர்கள் எவ்வாறு ஒரு ரிட்டு மனு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜருக்காக தாக்கல் பட்ட வழக்கில் அவர் எவ்வாறு இந்த விஜய் குறித்த கருத்துக்களை தெரிவித்தார் என்றும், மேலும் சிறப்பு புலனாய்வு குழு எவ்வாறு அமைக்கப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இது சட்ட ரீதியாக முக்கியமான ஒரு கேள்வி. அதேபோல உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்டது, மதுரை வரம்புக்குள் வருகின்ற கரூர் குறித்து மதுரை கிளை உயர்நீதிமன்றம் தான் விசாரிக்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி விசாரித்தது என்று 2வது கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். 3வதாக ஒரே வழக்கில் 2 நீதிமன்றங்கள் எப்படி இருவிதமான தீர்ப்புகளை தர முடியும், இது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அனைத்துமே விஜய் தரப்பிற்கு சாதகமாக அமைந்துள்ளன. மேலும் தீர்ப்பு வருகின்ற பொழுது ஒருவேளை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் விஜய் தரப்புக்கு மேலும் சாதகமாகும். அதனால் தீர்ப்பானது எப்படி வருகிறது என்பதை பொறுத்து அடுத்த அரசியல் களமானது மாறும். இதுக்கு முன்பு வந்த தீர்ப்பின்படி தாவேகா தரப்புக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை சமூக வலைத்தில் வைக்கப்பட்ட நிலையில் தற்போது உச்சநீதிமன்ற கருத்துக்களானது அந்த கருத்துக்கள் அனைத்தையும் தலையீழாக மாற்றிவிட்டது. அது கேட்கின்ற கேள்விகள் விஜய் இருந்தாரா இல்லையா என்பதை பற்றி இந்த வழக்கே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். எப்படி சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார்கள். இருவேறு நீதிமன்றங்கள் இரு தீர்ப்புகளை தர முடியுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார்கள். இந்த நிலையில் உடற்கூறாய்வு செய்வதற்காக எத்தனை மேசையில் இருந்தன, உள்ள கட்டளை வசதிகள் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள். எனவே தீர்ப்பானது எந்த வகையில் வரும் என்பது தற்பொழுது கணிக்க முடியாது. ஒருவேளை சிபிஐ உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டால் இது விஜய் தரப்புக்கு ஒரு வெற்றியாகவும் ஒரு சாதகமாகவும் மாறும் சூழ்நிலையில்தான் தற்பொழுது உள்ளது.